ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். நான் இன்றைக்கி இந்த அம்பரெல்லாம் காய வச்சு ஒரு தோசை செய்ய போகிறேன். அது ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது இங்கே எங்கள் நாட்டில் இது ரொம்ப ஃபேமஸாக இங்கிலீஷ் எல்லாம் நல்ல வடிவம் அழகாக ருசியாக டேஸ்ட்டாக செய்வாங்க. அதை நான் எப்படி செய்ய போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இப்போ இதில் ஒரு 7-8 காய், பெரிய காயாக நாங்கள் முத்தல் காயாக எடுத்துருக்குறோம். இதைத்தான் இப்போ செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு 250 கிராம் சுகர் எடுத்துருக்குறேன். சுகர் தேவையான அவங்கவுங்க இனிப்புக்கு தக்கன கூடுதலாகவும் சேர்க்கலாம். இதில் காரம் இருக்கும், புளிப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். இது எப்படி செய்யறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் 250 கிராம் சுகர் எடுத்துருக்குறேன். இப்போ இதை வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணுறேன். இது அப்படியே கசியட்டும். இந்த சுகர் வந்து கசியணும். அப்படியே தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அளவு சேர்க்கிறேன். இது நான் சேர்த்துக்கிற ப்ரௌன் சுகர், அதனால இந்த கலர் அந்த மாதிரிக்கு இருக்குது. இது ப்ரௌன் சுகர். இதுக்கு கொஞ்சம் நான் உப்பு சேர்க்குறேன். உப்பும் சேர்த்து கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் சேர்க்குறேன். காரத்துக்கு ரொம்ப சேர்க்கையில் ஒரு 1/4 தேக்கரண்டி சேர்க்குறேன். இது கொஞ்சம் காரம் இருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும். இது ரொம்பவும் ஃபேமஸ் ஆனது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த காய்களை சேர்க்குறேன். நம்பளா காய்களை அதை சேர்க்குறேன். இது நல்லா அவியட்டும். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து விட்றேன். நான் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்குவத்தில் செய்வாங்க. இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் அவியணும். அப்படியே இந்த இனிப்பும் புளிப்பு எல்லாம் சேர்ந்து அவியணும். இந்த காய் அப்படியே அவிஞ்சி சீனியோடய சேர்ந்து அவிஞ்சு இந்த சீனி எல்லாம் உள்ளே இழுத்துரும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் முள் உள்ளதெல்லாம் ரொம்பவே டேஸ்ட். பலாப்பழம் அந்த மாதிரி, அன்னாசி பழம் அப்படி, இந்த காயும் இந்த மாதிரி செய்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது டேஸ்ட் என்னன்னு சொன்னால் நாக்கில் அப்படியே இருக்கும், கரையாமல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காரம்லாம் கூட போடலாம், குறைய போடலாம். காரம் சாப்பிட்றவங்க வந்து கூட காரம் போட்டு சாப்பிடலாம். சுகரும் காரமும் சேர்ந்தால் நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். நல்லா அவியுது, இந்த காயும் நல்லா அவியுது. இது நல்ல முத்தல் காயாக எடுத்து சேர்ந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 6-7 காய் தான் நான் எடுத்துருக்குறேன். அவ்வளோ பெரிய காய். ஒரு 6-7 காய்க்கு ஒரு 250-300 கிராம்லேருந்து சுகர் தாராளமாக சேர்க்கலாம். இது அவிஞ்சு கொண்டு வருது. இன்னும் கொஞ்சம் அவியணும். காய் மேலால் தான் அவிஞ்சிருக்கு, உள்ளால் அவியலை. இன்னும் கொஞ்சம் நல்லா அவியணும். இது வந்து சட்னியும் செய்வாங்க. இதில் கடுகு சட்னியும் செய்வாங்க. அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதுவும் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சட்னியும் வந்து அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். இதுக்கு நான் காரம் ரொம்ப சேர்க்கல. இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இது சீப்பாக கிடைக்கும். மார்க்கெட்டில், சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடமும் இது விற்பாங்க. இது எங்களுக்கு குயிக்காக எடுக்கக்கூடிய ஒரு காய் தான் இது. இது எல்லா வீடுகளையும் இந்த மரமும் இருக்கும். இப்போ அவிஞ்சிட்டது. இன்னும் கொஞ்சம் அவியணும், உள்ளால கொஞ்சம் அவியணும். இப்போ இது வத்தி கொண்டு வருது. இது வத்த இந்த சுகரோட கலரும் மாறும். நான் ஏற்கனவே சேர்த்துருக்கிறேன் ப்ரௌன் சுகர். இது வத்தி கொண்டு வர இது கலரும் மாறி கொண்டு வரும். இது ஒருக்கா செய்து சாப்பிட்டா விட மாட்டீங்க. எங்கே கண்டாலும் இந்த காயை வாங்கி கொண்டு செய்வீங்க. இது நான் அடிக்கடி செய்கிறது. இதுக்கு முதல்ல நான் ஒரு வீடியோ இது போட்டிருக்கிறேன். இப்போ அது நான் வேறு மாதிரி செய்தேன். ப்ரெஷர் குக்கரில் எல்லாம் அவிச்சு எடுத்துட்டு தான் செய்தது. இப்போ இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறேன். அவிக்காமல் அந்த சுகர் சிரப்போடையே நான் இந்த காயெல்லாம் அவிய விடுறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இது எல்லாருக்கும் விருப்பம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் அவிஞ்சிட்டுது. இது இன்னும் கொஞ்சம் அப்படி இந்த கலர் கொஞ்சம் மாறிட்டு வரும். சுகர் இந்த கலர் மாறிக்கொண்டு வரும். இதுக்கு கருவேப்பட்டை
2 பீஸ் சேர்க்குறேன். நான் ஸ்டார்டிங்லேயே நான் சேர்க்கல, நான் கடைசியாக தான் சேர்ப்பேன். நான் இன்னும் கொஞ்சம் வத்தணும். இப்போ இதில் நான் நெருப்பை குறைச்சிட்டேன், நெருப்பு கூட்டையில். பாருங்கள், டேஸ்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த காயின் மதிப்பு இப்படி செய்து சாப்பிட்டவங்களுக்கு ரொம்பவே தெரியும். இது இந்த காய் பச்சையாக சாப்பிடவும் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லன்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர்காரவங்களுக்கு இந்த காயில் நான் கறி கூட வைப்பேன். நான் தூளெல்லாம் போட்டு மாங்காய் கறி வைக்கிற மாதிரி கறியெல்லாம் வைக்கிறது தான். இதில் இது ஸ்வீட்டாகவும் செய்யலாம். இதில் ஜூஸ் கூட அடித்து குடிக்கலாம். அது கூட நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்குறேன். இந்த காயில் ஜூஸ் குடிக்கிற மாதிரி அந்த வீடியோவும் நான் போட்டுக்கிறேன். இந்த பழைய வீடியோவில் பாருங்கள். நான் இதில் ஜூஸ் அடித்து குடிச்சிக்கிறேன். இதில் கறி வைக்கலாம். இதில் ஒரு ஏற்கனவே நான் இந்த தோசை ஒன்று நான் செய்து போட்டிருக்குறேன். இது ரெடி ஆகிட்டுது. அவ்வளோதான். இது சரியான ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. இந்த அம்பர்லா தோசை நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். சரியான சிம்பிளான ஒரு ரெசிபி. இது போடுற அளவு ஒரு 8 அம்பர்லா காய் இருக்கும், 8லேருந்து 7 இருக்கும். அதுக்கு ஒரு 250லேருந்து 300 கிராம் சுகர் சேர்க்கலாம். காரம் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு சேர்க்கலாம். இது ரொம்ப ஈஸியானது. இதேமாதிரி செய்து பார்த்து நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.